வெளிநாட்டு வேலைக்கு ஃப்ரீயாக போக முடியுமா? நம்ம ஏன் பணம் கட்டி வேலைக்கு போகிறோம்? அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா நம்ம தான் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம், சரிங்களா? அதை போய்ட்டு வாங்கிட்டு வரதுன்னு ஒரு செலவு இருக்குது, தெரியுதா? அதை வந்து நம்ம தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்மளோட தேவைக்கு தான் நம்ம போகிறோம். அதேமாரி தான் ஃபாரினில் உள்ள கம்பெனிக்கு வந்து ஆள் தேவைப்படுதுன்னா அவங்க தான் முழுக்க செலவு பண்ணி ஆகணும். நம்ம ஏன் பணம் கட்டி போகிறோம்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னா எடுத்தோன்னே நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரியும். இது வந்து யாருக்கு உடனே தெரியும்னா, இந்த ஏஜென்ட்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஏஜென்ட் மூலியமாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எதுக்கு நம்ம பணம் கட்டுவோம்? ஒன்று வந்து ஃப்ளைட்டு மணி, இன்னொன்று வந்து விசா பேப்பர் ஒர்க்குக்கு, மூணாவது வந்து ஏஜென்ட் ஃபீஸ் சொல்லிட்டு 3 விதமாக கொடுப்போம். இதே நம்ம ஃப்ரீயாக போகலான்னா போகலாம். எப்படி நம்ம ஃப்ரீயாக போகலாம்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா நமக்கு உடனே தெரிஞ்சால் போகலாம். நமக்கு உடனே தெரிய வாய்ப்பு கம்மி தான். நமக்கு ரொம்ப லேட்டாக தெரியும். இது யாருக்கு தெரியும்னா ஏஜென்ட் தான் தெரியும். ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு ஆள் தேடுறவங்கள்ட்ட சொல்லி அவங்க டக்குன்னு ஆள் ஏற்றி விட்ருவாங்க. நமக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு தெரியுது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் தெரியும். அதோட ரெக்ரூட்மெண்ட்டே முடிஞ்சிடும். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, பாய்.